இன்றைக்கி நாம் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க சொல்லி இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து தெளிவான டீட்டெயில் சொல்லிடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஃபோன் கால், நார்மல் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் நம்முடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக அமைப்பு எப்படி அமைந்திருக்கு, இதனால் எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிறதா இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய போற்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலாக நினைச்சிங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கடகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு கடகராசி வந்துட்டு 4வது ராசியாக இருக்குதுங்க. இது வாகை 90 முதல் 120 வரை இருக்குங்க. இது ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இரட்டை ராசி மற்றும் பெண் ராசியாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த ஒரு ராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் தாங்க. இவர்கள் மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க, இரக்க குணமுடையவர்களாகவும் இருப்பாங்க, பிறர் துன்பங்களை கண்டு உதவுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இரக்கம், கருணை கொண்ட உணர்வுகளை உடையவர்களாகவும் இருப்பாங்க. கடின உழைப்பாளிகளாகவும் இவங்க இருப்பாங்க. நீர் சார்ந்த விளையாட்டுகளில் பிரியமுடையவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. குடும்பத்தின் மீது அக்கறை என்பது அதிக அளவில் இருப்பவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. மேலும் பிடிவாத குணம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. துளிச்சலாளவர்களாகவும் இந்த கடகராசி நேயர்கள் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்னங்களில் கடகம் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றதுங்க. நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள் பெரும்பாலானவர்கள் இந்த கடக லக்னம் அப்படின்ட்டு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் 12 ராசிகளில் தமிழ்நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கடகராசி தாங்க. குரு கடகத்தில் உச்சமடைவதால் தான் தமிழ்நாடு கோவில்கள் அதிக அளவில் மாநிலம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதமும், பூசம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதமும், ஆயில்யம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதங்களும் இந்த ஒரு ராசியில் இடம்பெற்றிருக்கு. மேலும் உடலில் இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி இருக்குது. மேலும் சரராசி அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாங்க. மேலும் இந்த ஒரு ராசியில் குரு உச்சமடைவதால் இவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குங்க. செவ்வாய் எங்கு நீச்சமடைகிறாரு. மேலும் வெண்மை, மஞ்சள் நன்மை தரக்கூடிய ஒரு கலராக இவங்களுக்கு இருக்கும். அதே போல் திங்கள், செவ்வாய், வியாழன், சனி போன்ற நாட்கள் நன்மை தரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே போல் சித்திரை, ஆடி, கார்த்திகை, பங்குனி போன்ற தமிழ் மாதங்கள் இவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க.
மேலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க, இரக்க குணம் உடையவர்களாகவும் காணப்படுவாங்கங்க. தாய் போன்ற ஒரு சேமை உள்ளம் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க. பிறருடைய துன்பத்தை கண்டு தானாகவே உதவி செய்பவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க, நேர்மையானவர்களாக காணப்படுவாங்க. மேலும் உங்களிடம் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக மதிநுட்பம் மற்றும் அதிக கற்பனை காரணமாக குழப்பமடைதல், பிடிவாத குணம் கொண்டிருத்தல், சிறிய விஷயங்களை கூட கவலைப்படுதல், அதிகமாக உணர்ச்சி வசப்படுதல், இந்த ஒரு விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய குணத்திலிருந்து மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா உங்களை விட சிறந்தவங்க எந்த ஒரு உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ நீங்கள் வந்துட்டு கடகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றிக்கொள்ள ட்ரை பண்ணுங்கள். அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு 15 நாள் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்ப்பு, விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் என்பது அதிக அளவில் இருக்கும். மேலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்களில் சற்று வெளிப்படையாக பின்னர் அது நடந்து முடியும். தாய்மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக எதிர்பார்த்திருந்த பொருள் வரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பழைய வாகனத்தை மாற்றி புதியதொரு வாகனம் என்பது நீங்கள் வாங்குவீங்க. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே இந்த ஒரு 15 நாட்களில் தானாகவே விலகி போகுங்க. உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி என்பது கிடைக்கும். ஆனாலுமே உடல் நலனில் நீங்கள் அதிக அளவில் இந்த ஒரு காலகட்டத்தில் கவனம் செலுத்துவது என்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. தாயுடன் கருத்து வேறுபாடுகள் என்பது ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது என்பது ரொம்ப நல்லது. மேலும் தாயை அனுசரித்து செல்வது என்பது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுமானவரை குடும்பத்தாரோடு நீங்கள் அனுசரித்து செல்வது என்பது நல்லது. மேலும் உங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் போக்கிலே விட்டு பிடிப்பது என்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் எந்ததொரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டிய நிலை என்பது வருங்க. அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணிச்சுமை வந்துட்டு அதிக அளவில் இருக்குங்க. எந்ததொரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் நீங்கள் முடிக்க வேண்டியது இருக்குங்க. தீவிர முயற்சியின் பெயரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் என்பது நிறைவேற்றப்படும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் மட்டுமே இந்த காலகட்டமானது உங்களுக்கு பெற்றுத்தருங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் என்பது இந்த ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலுமே அதற்கு ஏற்றால் போல ஆதாயம் என்பது கிடைக்கும் என்று சொல்வதற்கு இடமில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் என்பது கூடுதலாக கிடைக்க பெற்று நீங்கள் ரொம்பவே இந்த ஒரு காலகட்டத்தில் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. மேலும் வியாபாரத்தில் லாபம் என்பது கூடுதலாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் வங்கி கடன் உதவிகளும் பெறுவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஒரு 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாட்களாகவும் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு 15 நாட்களும் இந்த மாதமும் அமைஞ்சிருக்குதுங்க. மேலும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காதுங்க. அக்கம் பக்கம் வீடுகளில் இருப்பவர்களோடு உதவிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க. மேலும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பணிகளில் கூடுதல் கவனம் என்பது நீங்கள் செலுத்த வேண்டும். இல்லை அப்படின்னா நிறைய விதமான குற்றச்சாட்டுகளில் நேரிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. முக்கியமாக கவனத்தோட உங்கள் பணிகளை உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் செய்வது இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நல்லதொரு விதமாக பார்க்கப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 23, 26, 28 மற்றும் 30. மேலும் செப்டம்பர் 2, 6, 9, 13 இந்த ஒரு நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாட்களாக பார்க்கப்படுதுங்க. மேலும் சந்திராஷ்டம தினங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 19, 20, 21 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். மேலும் செப்டம்பர் 16ஆம் தேதி முழுமையாகவே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது. ஸோ இந்த ஒரு தேதிகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக புதுசாக ஏதாவது விஷயம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை முற்றிலும் நீங்கள் தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அதான் சந்திராஷ்டம தினங்களில். மேலும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றுவதும், ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு வழிபாடு செய்வதும் நல்லது நிறைய விதமான நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்கள் கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். நல்லதொரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்.
என்ன நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் நாம் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி.